ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணுற மாதிரி சூப்பரான கோதுமை தோசை பண்ண போகிறோம். இது நல்ல சாஃப்டாக அப்படியே பஞ்சு போல் இருக்கும். இது கூட காரசாரமான சட்னி, கார சட்னி, பூண்டு சட்னி, அப்புறமா வெங்காய சட்னி எல்லாமே அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ இது பண்ணுறதுக்கு நான் 1/2 கப் அவல் எடுத்திருக்கேன். அந்த மெல்லிஸாக இருக்கும்ல அந்த அவல் எடுத்திருக்கேன். இதை ஒரு வாட்டி தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வைக்கணும். இந்த மாதிரி அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் 1/4 கப் நல்ல கெட்டியாக இருக்கிற தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இது ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போது 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அவலும் தயிரும் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். இதை ஒரு பல்ஸ் கொடுத்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அவலும் தயிரும் அதை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதோடவே 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா நம்ம தனியாக ஒரு மிக்சிங் பவுலில் கலக்கிறதுனாலும் ஓகே தான். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப ஓவராக தண்ணி ஆகிடக்கூடாது. தண்ணி குறைவாக இருந்துச்சுன்னா கூட நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இது கரெக்டாக இருக்குது. ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, அதுனா ரொம்ப கெட்டியாகவும் இல்லை. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு அப்போ தான் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். கூடவே தேவையான அளவு உப்பு நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டோன்னா போதும். அவ்வளோதான், மாவு ரெடி ஆகிரும். அப்படி இல்லைனா எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே உப்பு பேக்கிங் சோடா எல்லாம் சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனாலும் ஓகே தான். இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். தோசைக்கல்லில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு ஒரு கரண்டி எடுத்து நம்ம உள்ளே சேர்க்கும்போது அதுவே கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆயிரும். நம்ம எக்ஸ்ட்ரா அதை விரிக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்டாக அதுவே ஸ்ப்ரெட் ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி. அப்புறமா நம்ம சோடா உப்பு சேர்த்ததுனால அப்படியே ஓட்டையாக நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி ஓரளவுக்கு மேலே இருக்கிற அந்த பச்சை மாவெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை நம்ம திருப்பி போடணும். திருப்பி போட்டதுமே எடுத்துடாதீங்க. அது 1 நிமிஷம் போல் இருக்கட்டும். அப்போ தான் கரெக்டாக நல்லா வரும். ஸ்டவ் நம்ம எப்போவுமே தோசை சுடுவோம்ல அந்த சூட்டில் வச்சுருக்கேன். ரொம்ப குறைவாக இருக்கக்கூடாது. இப்போ ஒரு 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி 2 சைடும் நல்ல லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கரெக்டாக வெந்து வரும். இல்லைனா உள்ளே கொஞ்சம் பச்சை மாவு இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். இந்த அளவில் நமக்கு 12 ஓரளவுக்கு மீடியம் சைஸ்டு தோசை கிடைக்கும். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுட்டு இன்னொரு 1 நிமிஷம் இருக்கட்டும். அப்போ 2 சைடும் நல்லா கரெக்டாக வெந்து வரும். இப்போ இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். இது நம்ம ரவை தோசை பண்ணுற மாதிரி கோதுமை மாவு வச்சு ஒரு கிறிஸ்பியான தோசை பண்ணுவோம்ல, அந்த அளவுக்கு டேஸ்ட் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அதில் நம்ம நிறைய எண்ணெய்லாம் சேர்த்து நல்லா மொறுன்னு பண்ணுவோம். இது எண்ணெய் இல்லாமல் கொஞ்சம் மைல்டாக ஒரு சேஞ்சுக்கு ஒரு நாளைக்கு நமக்கு பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். இது கூட காரசாரமான சட்னி நல்லாயிருக்கும். இது எவ்வளோ ஆறுனதுக்கப்புறமோ எவ்வளோ நேரம் ஆனதுக்கப்புறமோ இதே மாதிரி சாஃப்ட்னஸோடய கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபாஸ்ட்டாக ஒரு வெங்காய சட்னி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அது லைட்டாக ரோஸ்ட் ஆனதும் இதில் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயத்தில் நம்ம பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணலாம். அது ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் 2 பல் பூண்டு அதை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு பெரிய துண்டு புளி, அப்புறமா 4 சின்ன சைஸ் காஞ்ச மிளகாய், கூடவே 2 காஷ்மீரி மிளகாய், இது கலருக்காக. கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கரிஞ்சிடாமல் நம்ம மிதமான தீயில் வச்சு வதக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. கூடவே நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் நம்ம தாளித்து சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பரான காரசாரமான வெங்காய சட்னி ரெடி ஆகிரும். அவ்வளோதான். அப்படியே நம்மளோட தோசையை நான் பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது எண்ணெய் எதுவும் நம்ம சேர்க்கல. நமக்கு கிறிஸ்பி வெர்ஷன் வேணும்னா நம்ம அந்த மாதிரியும் பண்ணலாம். சாஃப்டாக வேணும்னா நம்ம இந்த மாதிரியும் பண்ணலாம். சடா, நம்மளோட சூப்பரான கோதுமை தோசை ரெடியாக இருக்குது. அது அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்கும். இது ஆறுனதுக்கப்புறமா அதே மாதிரி சாஃப்ட்னஸோடு அப்படியே இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? திடீர்னு தோசை மாவு இல்லையே, வீட்டில் என்னடா பண்ணலான்னு யோசிக்கிறப்போ டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.